அற்புதராம் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் அன்பானவர்களே, உங்களை வாழ்த்துகிறோம். பிதாவாகிய தேவனுக்கும் ஆவியான தேவனுக்கும் மகிமையும் துதியும் கனமும் நன்றி ஆராதனையும் ஏறெடுக்கும் நாள் இந்த ஆராதனை நாள். இந்த நாளிலே நாம் முழு உள்ளத்தோடு கூட நம்முடைய கடந்த கால குற்றம் குறைகளுக்காக உண்மையாய் மனவருந்தி மன்னிப்பு கேட்டு தேவ சமூகத்தை நாம் தேடி நம்மையே நாம் ஜீவ பலியாய் பரிசுத்த பலியாய் தேவனுக்கு பிரியமாக நம்மை அர்ப்பணிக்கும் போது சர்வ வல்லமுள்ள தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்தை பார்த்து நம்மேல் மனம் இறங்கி நம்மை தூய இரத்தத்தால் கழுவி தூய ஆவியால் கழுவி நமது முகங்களை பிரகாசிக்க வைத்து தேவன் தானே நமது இதயத்தின் எல்லா விண்ணப்பங்களையும் அற்புதமாக ஆச்சரியமாக நிறைவேற்றுவார். சாத்தானுடைய கூட்டங்களிலிருந்தும் சாத்தானுடைய எல்லா அந்தகார பிடியிலிருந்தும் எல்லா ஜனங்களையும் குடும்பங்களையும் பிள்ளைகளையும் சபைகளையும் காப்பாற்ற கர்த்தர் வல்லவராயிருக்கிறார். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். தேவனுடைய சாயலா இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அபவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாய் இராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவருடைய மனதை குருடாக்கினான். அன்பானவர்களே, பிசாசு செய்யும் மிக தந்திரமான ஒரு காரியம், விசுவாசத்தில் இன்னும் வளராத குடும்பங்கள், விசுவாசத்தில் வளராத கணவன் மனைவி பிள்ளைகள் வாலிப பிள்ளைகள் எல்லாருடைய மனக்கண்களை குருடாக்கி உலகத்தின் ஆசா பாசங்கள் சிந்தனைகளை கொடுத்து உலகத்தினுடைய இச்சைகள், உலகத்தினுடைய அசுத்தங்கள், உலகத்தினுடைய களியாட்ட எண்ணங்களையும் சினிமா மோகங்களையும் சீரியல் எண்ணங்களையும் உலகத்தில் நடக்கிற அநேக ஆண்கள் பெண்கள் அவர்களுடைய அலங்கோலமான வாழ்க்கையும் அவர்கள் யோசிக்க வைத்து சிந்திக்க வைத்து சத்தியத்தை அவர்கள் இதயத்தில் வைக்காதபடிக்கு அவருடைய விசுவாச கண்களை பிசாசு குருடாக்கி விடுகிறான் என்று பரிசுத்த ஆவியானவர் சபையை எச்சரிக்கை செய்கிறார். இன்றைக்கு கிறிஸ்தவ உலகில் எல்லாரும் கிறிஸ்தவர்கள் என்ற பெயரில் இருந்தாலும் அபவிசுவாச கூட்டங்களாக பெருகிய ஜனங்களைத்தான் அநேக இடத்தில் நாம் காண்கிறோம். எத்தனை சத்தியங்களை கேட்டாலும், எத்தனை பாடல் ஆராதனைகளில் பங்கேற்றாலும், எவ்வளோ ஆழமான விளக்கங்களை கேட்டாலும் ஒன்றுக்கு கூட கீழ்ப்படியாதபடிக்கு தன்னுடைய இதயத்தில் வைத்து நடக்காதபடிக்கு இந்த கடைசி காலங்களிலே பிசாசு குறிப்பாக கிறிஸ்தவ விசுவாசிகளை, கிறிஸ்தவ கணவன் மனைவி பிள்ளைகளின் இதயங்களை பிசாசு திருடி கொண்டிருக்கிறான். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வரவேண்டிய இதயத்தில் பிசாசு வந்து உட்கார்ந்து கொண்டு இதோ சத்தியம் வைக்க வேண்டிய இதயத்தில் உலக அசுத்தங்களை பிசாசு வைத்து, உலக ஆண் பெண் ஆசைகளை பிசாசு இதயத்தில் வைத்து, உலக பிரகாரமான மாய்மாலங்கள் களியாட்டங்களை பிசாசு இதயத்தில் வைத்து ஏராளமான தேவஜனங்களுடைய குடும்பங்கள் பிள்ளைகளுடைய இதயத்தை பிசாசு இன்றைக்கு குருடாக்கி வைத்திருக்கிறான். ஒழுக்கம் என்பதில்லை, உண்மை என்பதில்லை, பரிசுத்தம் என்பதில்லை, தெய்வ பயம் என்பதில்லை, பெரியோர் சிறியோர் மதிப்பு மரியாதை என்பது இல்லை. ஏதோ வெளி அலங்காரமாக கிறிஸ்தவர்களைப் போல காட்டிக்கொண்டாலும் அவருடைய நடவடிக்கைகள் எல்லாம் அசுத்தங்கள், அநீதிகள், அக்கிரமங்கள் தான் மிகுந்திருக்கிறது. காரணம், பிசாசு ஒவ்வொருடைய அவிசுவாசம் உள்ளவர்களுடைய இதய கண்களை பிசாசு குருடாக்கி வைத்திருக்கிறான். இந்த கடைசி காலத்தில் பிசாசு கிறிஸ்தவ உலகிலே செய்யக்கூடிய மிக தந்திரமான ஒரு காரியம். ஆகவே அன்பான தேவ ஜனங்களே, சத்தியத்துக்கு செவி சாய்ப்பதற்கு தடையாக இருக்கிற பாவமானவைகள் எல்லாம் விட்டுவிடுங்கள். குடும்பங்களில் அதிகமாக ஒருமனப்பட்டு ஜெபித்து அன்பினாலே குடும்பங்களை கட்ட வேண்டும். அன்பினாலே பிள்ளைகளோடு ஐக்கியப்பட வேண்டும்.
பிள்ளைகளுக்கு அன்பினால் உபதேசித்து ஆண்டவர் இயேசுவை தன் முழு உள்ளத்தோடு ஏற்றுக்கொள்ளும் ஜனங்களாக குடும்பங்களை மாற்ற வேண்டும். விசுவாசிகள் அப்படியாக மாற வேண்டும். சத்தியம் இதயத்தில் இருக்கும்போதுதான் நீங்கள் நீதியின் சாட்சிகளாக, இயேசு கிறிஸ்துவுக்கு உகந்த சாட்சிகளாக, தேவனுக்கு பிரியமான ஜனங்களாக நாம் நடக்க முடியும். பாவத்தை வெறுக்கும் இதயம் ஒவ்வொரு விசுவாசிக்கும் உருவாக வேண்டும். அப்பொழுதுதான் ஆவியானவர் நம்மை அபிஷேகிப்பார், நம்மை ஆவியானவர் ஆளுகை செய்வார். நாம் சத்தியத்துக்கு சாட்சி கொடுக்கும் ஜனங்களாக, சாத்தானை ஜெயித்த ஜனங்களாக, பாவத்தை விட்டு விலகிய உண்மையான மனம் திரும்பிய குடும்பங்களாக, பிள்ளைகளாக, ஜனங்களாக நாம் மாறும்போது தேவனுடைய பெரிதான ஒரு அபிஷேகம் நம்மை ஆட்கொள்ளும். நாம் மறுபடியும் பிறந்தவர்களாக, தேவனுக்கு மகிமை செலுத்தும் ஜனங்களாக நாம் மாறுவோம். நாம் ஜெபிப்போமா? அன்புள்ள ஆண்டவரே, எங்களோடு ஜெபிக்கிற ஒவ்வொருடைய இருதயங்களை ஆராய்ந்து பாரும். அபவிசுவாச சிந்தனைகள், அபவிசுவாச இச்சைகள், அபவிசுவாச எண்ணங்கள், அபவிசுவாச பேச்சுக்களை ஒவ்வொரு ஜனங்களுடைய இதயத்திலிருந்தும் கர்த்தர் பூரணமாய் எடுத்து போட வேண்டுமாய் நாங்கள் தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம். தேவனே இயேசுவே, பிசாசு யார் யார் கண்களை குருடாக்கி வைத்திருக்கிறானோ அப்படிப்பட்ட குடும்பங்கள், அப்படிப்பட்ட கணவன் மனைவி பிள்ளைகளுடைய இதயத்திலிருந்து அந்த பிசாசின் ஆவிகளை துரத்தும்படி இயேசுவே ஒவ்வொருடைய இதயத்துக்குள்ளே நீர் வரும்படி, சத்தியத்துக்கு கீழ்ப்படுகிற ஜனங்களாக எல்லோரும் மாற்றும்படி நாங்கள் தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம். ரட்சிங்க, ஆசீர்வதிங்க. இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென்.